ஸோ இன்றைக்கி நாங்கள் சயின்ஸில் பார்க்க போகிற செக்ஷனுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளித்தொகுப்புன்னு தமிழில் சொல்கிறது. சரிதானே? அதாவது உங்களுக்கு தெரியணும், பச்சை தாவரங்கள் வந்து சில சயனோ பாக்டீரியாக்கள் வந்து என்ன நடக்கும்டா, அதாவது சூரியனில் இருக்கிற ஒளியை வந்து தாங்கள் வந்து அகற்றுறிஞ்சி. ஸோ அதுலேருந்து வந்து என்ன நடக்கும், அதாவது மாப்பொருளையும், அதாவது குளுக்கோஸையும் நீரையும், குளுக்கோஸையும் வந்து ஆக்சிஜனையும் வந்து தயாரிக்கிற ஒரு செயல்முறையை தான் சொல்கிறது ஒளித்தொகுப்புன்னு சொல்கிறது. அதாவது எங்களுக்கு தெரியணும், அதுக்கு தேவையான மிக முக்கியமான மூலப்பொருட்களாக வந்து கார்பனீராக்சைடு மற்றும் H2O, சூரிய ஒளி வந்து எங்களுக்கு அந்த பச்சை தாவரங்களுக்கு மிக அவசியமாக காணப்படும். அதாவது நீரை வந்து வேர்மயிரினூடாகவும் வந்து கார்பன் ஆக்சைடை வந்து வளிமண்டலத்திலிருந்து இது பெற்றுக்கொள்ளும். ஸோ இதுதான் வந்து ரசாயன சூத்திரம். அதாவது CO2 H2 RCO2 RH2 வந்து சன்லைட்டில் சூரிய ஒளியை பயன்படுத்தி C6H12O6 என்ற ஒரு மூலக்கூறையும் 6 ஆக்சிஜன் மூலக்கூறை உருவாக்குற இந்த செயல்முறை தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸினுடைய கெமிக்கல் ஈக்குவேஷனாக காணப்படுகின்றது. ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு விதத்தில் நடக்கும். ஒன்று வந்து light dependent reactions and light independent reactions. ஓகே, லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ் என்னன்னா, அதாவது குளோரோபிளாஸ்டில் நடக்கிற இந்த தாக்கத்துக்கு பேர். அதாவது இதுக்கு வந்து சன்லைட் அவசியம், சூரியனுடைய ஒளி பயன்படுத்தி நடக்கிற இந்த தாக்கம். அதாவது இந்த குளோரோஃபில் என்ன நடக்கும்னா, பல தாக்கங்களினூடாக வந்து நீரில் இருக்கிற திங்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகி வந்து, அதாவது ஆக்சிஜன், புரோட்டோன்ஸ் மற்றும் எலக்ட்ரான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகி வந்து என்ன நடக்கும்னா, அதாவது ஏடிபி NADP என்பன உருவாக்கப்படுகின்றன. இது முதலாவது தாக்கம். லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் சொல்கிறது கேல்வின் சைக்கிள்னு சொல்லலாம் நார்மலாக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து முதலே நாங்கள் சொன்னாங்க ATP NADPH வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்குமெண்டு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து CO2விலேருந்து குளுக்கோஸ் உருவாக்குற இந்த செயல்முறை தான் சொல்கிறது வந்து லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ், கேல்வின் சைக்கிள்னு சொல்கிறது. அதாவது குளோரோபிளாஸ்ட்னு ஸ்ட்ரோமா என்ற பகுதியில் வந்து இது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து மிக முக்கியம்னு சொன்னால், அதாவது ஒன்று வந்து உணவு, எப்படியோ எங்களுக்கு வந்து உணவு தேவை. அந்த உணவு வந்து விலங்குகளோ சரி, தாவரங்களோ சரி, மனிதர்களோ வந்து தங்கி இருக்கிறோம், முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், அதாவது பக்கப்பொருளாக வந்து ஆக்சிஜன் வெளிவிடப்படுது, கார்பன் ஆக்சைடு வந்து உறிஞ்சப்படுது. ஸோ வந்து வளிமண்டலத்தில் வந்து ஆக்சிஜன் CO2 சமநிலையை பேணுவதில் மிக முக்கியமான பங்காற்றுது, அதாவது இயற்கை சமநிலை. மற்றது வந்து அங்களுக்கு உணவை வழங்குறதுன்றது மிக முக்கியமான அம்சங்களாக காணப்படுகின்றது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒளித்தொகுப்பினுடைய முக்கியத்துவம் என்றால் என்ன. ஸோ உங்களுக்கு தேவையான செக்ஷன் ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.